தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 3 வசனம் 17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நடுவில் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை ரட்சிக்கிற தேவனை ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த ஜெப வேளையிலே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கர்த்தர் வல்லமையுடையவர், வல்லமையானவைகளை செய்யும்படியாய் நீங்க வெளிப்படுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்பட்ட தேவன், செங்கடலுக்கு முன்பாக ஆண்டவரே நின்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பித்து செங்கடலை இரண்டாய் பிளக்கச் செய்த தேவன், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே வல்லமையுடையவர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய நடுவிலே இருக்கிறபடினால் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற ஆண்டவரே சூழ்நிலைகளை கர்த்தர் ஜெயிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அடைக்கப்பட்ட வாசல்கள் கர்த்தருடைய வல்லமையினாலே திறக்கப்படுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை அனுப்பி நீங்க திறக்கிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய நடுவிலே இருக்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை நிமித்தம் நீங்க ரட்சிக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வியாபாரத்திலே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வேலை பார்க்கிற இடத்திலே ஆண்டவரே, படிக்கிற காரியங்களிலே ஆண்டவரே, பிள்ளைகளுடைய திருமண காரியங்களிலே ஆண்டவரே, கற்பத்தின் கனியில ஆண்டவரே கர்த்தர் வல்லமையாய் இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் நடுவிலே இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே அதிசயங்களை செய்ய போகிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபை இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்திலே மகிழ்ந்து கலிகூற கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.